இன்றைக்கி கருவாடு சுக்கா தான் பார்க்க போகிறோம். இந்த கருவாடு வந்து பாம்பேயில் கிடைக்கும். பாம்பே டக்குன்னு சொல்லுவோம். எந்த கருவாடுலனாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு கடாய் வச்சு நல்லா லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுடலாம். நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன். இதுக்கு இவ்வளோ தான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/4 கிலோ கருவாடு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து கருவாடை வந்து எப்போவுமே நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி நல்லா தனியாக வச்சுக்கணும். நல்லா ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா உப்புலாம் இருக்காது. இந்த கருவாடில் உப்பு இல்லை, அதனால வந்து நான் நல்லா கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி எல்லா கருவாடுலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து நல்லா 3 டைம் 4 டைம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா உப்பு கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், தொக்கு மாதிரி ஆகணும். கருவாடு தொக்குன்னே சொல்லலாம் இதை. அந்த அளவுக்கு அது நல்லா சூப்பராக இருக்கும். இதை வச்சு நீங்கள் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம தேவையான மசாலா போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், தனியா பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். போதும். இதுதான் இதுக்கு மசாலா, வேறு எதுவுமே தேவையில்லை. இதிலே வந்து ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் கருவாடு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே வதங்கி வந்துருச்சு. அந்த பச்சை வாசனை போட்டு மசாலாவோடது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா ஒட்டி எண்ணெய் நம்ம கம்மியாக போடுறதுனால கொஞ்சம் இப்படி தான் வரும். கடாயில் ஒட்டுற மாதிரி தான் வரும். ஆனால் அது கிளியர் ஆகிடும் நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ நம்ம கருவாடு போட்டுடலாம். இது பாம்பே டக்குன்னு சொல்லுவோம். இதில் முள் இருக்காது அவ்வளோவா. அதை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் வேறு எந்த கருவாடுனாலும் போட்டு செய்யலாம். இது வந்து வித்தியாசமாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கருவாடுக்குமே இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அந்த கருவாடு வேவுறதுக்கு நம்ம ஒரு அது முங்குற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். நிறைய தண்ணி தேவையில்லை. இந்த கருவாட்டில் உப்பு இல்லை, அதனால் நான் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு வந்து மோஸ்ட்லி எல்லா கருவாடுலையும் இருக்கும். அப்படி கருவாடில் உப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் உப்பு போட வேண்டாம், அதே சரியாக இருக்கும். மற்றபடி உப்பு இல்லை அப்படின்னா மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு காய விடலாம். நல்லா காஞ்சி ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். நல்லா வெந்து ட்ரை ஆகிடும். பூரா கடாயை பிடிக்கிற மாதிரி வரும்போது தான் நம்ம நிறுத்தணும். இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஃபுல் சேர்ந்து வரணும். அப்போ தான் அந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா ஃபுல்லாகவுமே அந்த பச்சை வாசம் போயிடும். எல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும். வாசமுமே சூப்பராக வரும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இந்த டைமில் வந்து நம்ம ஃபுல் சுண்ட நம்ம அதை கிண்டி விட்டுறணும். ஃபுல்லாக மசாலா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். சேம் டைம் நமக்கும் நல்லது. இந்த கருவாடெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.